எங்களுடைய ஓலக்குச்சல் வீட்டில் நாங்கள் சமைக்கிறதுக்கு காய்கறி நாங்கள் எப்போவுமே வெளியே கடையில் தான் நாங்கள் அதிகமாக வாங்குதோம். அங்கே சமைக்கிற இடத்துக்கு பின்னாடியே நிறைய இடம் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் கத்திரிக்காய் செடியும் தக்காளி செடியும் இப்போ நான் நட வந்திருக்கேன். இந்த வாரத்தில் 6 நாள் வேலை பார்ப்போம், மீதி ஒரு நாள் எங்களுடைய ஓலக்குச்சல் வீட்டில் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். அதனால காய்கறி வாங்க கடையில் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய ஓலக்குச்சல் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 செடி வச்சிட்டோம்னா எப்பவும் நாங்கள் காய்கறி எங்கள் படிச்சுடுவோம். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வெயில் காலத்தில் மரமும் செடி நீங்கள் வைக்கிங்களா, அதுக்கு எப்படி தான் தண்ணி பாக்கின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட நிறைய பேர் கேட்காங்க. இந்த குச்சல் பக்கத்துலேயே ஒரு தண்ணி டேங்கு இருக்கு, ஒரு தொட்டி இருக்கு. நாங்க தண்ணி பாய்க்காமோ இல்லையோ எங்க குச்சில இருக்கக்கூடிய பசங்க வந்து தினம் அதுக்கு தண்ணி ஊற்றி எப்படியாவது அதை வளர்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள மரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு சைடு அழிச்சா நம்ம ஒரு சைடு வளர்த்து விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு மரம் என்கிற ஒரு உறவு இருக்கும். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம வாரத்துல ஒரு மரமோ செடியோ வச்சு அதுக்கு தண்ணி கோரி ஊத்துதான் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. நாங்க எதுக்காக மரம் வச்சு வீடியோ போடுறோம்னா, இதை பார்த்தாவது 10 பேர் மரம் வச்சா 4 பேருக்கு அந்த மரம் வளர்ந்து பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.